ஹே மூவி லவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னன்னா, ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி வெளிவந்து சென்னபன் சொல்கிற வெப் சீரிஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ நம்ம ஊர்லேயும் தான் இது போல் பவர் பிளான்ட் இருக்குது, இது போல் விபத்து ஏற்பட்டால் நமக்கும் இதை போல நிகழுமான்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பயத்தை இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு கொடுத்துரும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் என்னன்னா, ரஷ்யாவில் சென்னபன் சொல்கிற இடத்துல ஒரு பவர் பிளான்ட் இருக்குது. அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுற சொல்லிட்டு இந்த பவர் பிளான்ட் இருக்க நியூக்ளியர் கோரை வந்து வெடிக்க வச்சிடறாங்க. அதனால பல ரேடியேஷன் இந்த ஊர் ஃபுல்லாகவே பரவிடுது. அதனால நிறையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இறந்தும் போகிறாங்க. அந்த ரேடியேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க, அந்த ரேடியேஷனால என்னெல்லாம் ஆச்சு, அந்த ஊர் இப்போ எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறதா அந்த செர்னோபில்னு சொல்லிட்டு வெப்சீரிஸாகவே இருக்குது. செர்னோபில்னு சொல்கிற இடம் இன்னுமே அந்த இடத்துல ரேடியேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னுமே அந்த இடத்துல யாரையும் வசிக்காம தான் இருக்காங்க. இந்த சீரிஸில் ஒட்டுமொத்தமே 5 எபிசோட் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எபிசோடு தான். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். நான் யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே சேரும். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதில் ஒரு வயசான ஆள் உட்காந்து அவர் பேசுறதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவர் என்னதான் ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. ஆண்டனியோ டியால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை பர்டிகுலராக சொல்லி, இவன் தான் ரொம்ப மோசமானவன், இந்த விபத்துக்கே காரணம் இவன் தான். ஆனால் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்காம 10 வருஷத்துக்கு ஆயுள் தண்டனை மட்டும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் இந்த தப்புல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம்? உண்மையை எவ்வளோவா கண்டுபிடிச்சாலும் ஆனால் பொய் தான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப் ரெக்கார்டில் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அந்த ரெக்கார்ட் பண்ண டேப் ரெக்கார்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளில வந்து பார்க்குறாரு. அப்போது ஆப்போசிட்டில் காரில் ஒரு ஆளை உட்காந்துட்டு இவங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்த இவர் அந்த டேப் ரெக்கார்டு எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் ரேப் பண்ணுறாரு. ரேப் பண்ணிட்டு குப்பை போட போகலான்னு சொல்லிட்டு டஸ்ட்பின் எடுக்கிறாரு. டஸ்ட்பின் எடுத்துகிட்டு வெளில வராரு. அதையே அந்த ஆள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. இவர் டஸ்ட்பின் தானே போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாங்க. அப்போது அந்த ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே டஸ்ட்பின் தான் வச்சிருக்காரு. அதை எடுத்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடறாரு. டஸ்ட்பினில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே கொட்டிட்டு வெளிலவும் வராரு. வெளில வந்து எதுவுமே நான் பண்ணாத போல அப்படியே வந்து நிற்கிறாரு. அப்பயும் அந்த ஆள் கார் நின்று இவர் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அதையும் இவர் பார்க்குறாரு. சரி, நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு இவர் நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போன அவர் டஸ்ட்பினை ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் வளர்க்குற பூனைக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பவுலில் சாப்பாடு வைக்கிறாரு. அந்த பூனை அதை சாப்பிட்டுட்டே இருக்கிற நேரம் இவர் ரெடியாக வர்றாரு. டைமும் ஆகிட்டே இருக்கு. என்னதான் ஆக போகுது அப்படின்னு நினச்சி நம்ம யோசிச்சிட்டே இருக்கிறவங்க அடுத்த சீனே கட் பண்ணால் இவர் தூக்கு போட்டு இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. என்னடா இது ஒன்றுமே புரியல, தூக்கு போட்டு இறந்து போறான்னு சொல்கிறேன்னு நினச்சிட்டே இருப்போம். அதுக்குள்ளே செர்னோபில் போட்டு இந்த வெப்சீரிஸோட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீனில் என்ன வருதுன்னா, 2 years and 1 minute இயர்லின்னு சொல்லிட்டு வருது. அப்போ ஒரு லேடியை கட்டுறாங்க. லேடி மிட் நைட்டில் அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீனை காட்டுறதுக்கு நேரம் செர்னோபில் அந்த விபத்து ஏற்படுற சீனை அவங்க பார்க்குறாங்க. பயங்கரமாக சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவரோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபயர் ஃபைட்டராக இருக்காங்க. அவரும் ரூமில் வந்து வெளில வந்துடுறாரு. வெளில வந்து அவரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில பார்க்குறப்போ இந்த விபத்தை அவரும் பார்க்குறாங்க, அவரோட ஒய்ஃபும் பார்க்குறாங்க. 2 பேரும் அந்த விபத்தை பார்த்துட்டு இருக்கிறேன்னா நமக்கும் அந்த விபத்தை காட்டுறாங்க. அது வெடிச்சு நேராக ஒரு ஒளி போல் நேரம் வானத்துக்கு போகுது. இதாக காட்டிகிட்டே இருக்க நேரம் அடுத்த சீனை கட் பண்ணால் அந்த பவர் பிளான்ட்டில் காட்டுறாங்க. அந்த வெடிச்ச விபத்தில் அந்த இடமே கொலாப்ஸ் ஆகுது. அப்போ ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் தான் ஆண்டனியோ டியால்டோன்னு சொன்னேன். அந்த பெரியவர் சொன்ன ஆளே இவர் தான். இவர் இப்போ காட்டிகிட்டே இருக்க நேரம் அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்குறப்போ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. என்னதான் பண்ணி தொலைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நாங்கள் எதுவும் பண்ணதை, நீங்கள் சொன்னதை தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் அங்கேருந்து வேகமாக ஒரு ஆள் ஓடியாது. இது போல் கோர் வெடிச்சிருச்சு, கோர் வெடிச்ச சத்தம் தான் இது, எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவர் என்ன சொல்கிறான்னா, கோர்லாம் வெடிக்கவே இல்லை, அங்கேருந்தா வாட்டர் டேங்க் தான் வெடிச்சிருக்கு, கோர்லாம் வெடிச்சிருந்தா நான் எத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கோர் இதெல்லாம் வெடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆள் கோர் வெடிச்சிச்சு நான் பார்த்தேன்னு தான் சொல்கிறான். ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கட்டாங்க. இவர் தான் அந்த சீஃப் இன்ஜினியர் போல அதை பண்ணிகிட்டே இருக்காரு. அவர்கிட்டயே சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கோர்லாம் வெடிக்கல, தண்ணி டேங்க் தான் வெடிச்சிருக்கு, நம்ம சரி பண்ணால் போதும், தண்ணியை கோருக்கு சென்ட் பண்ணுங்க, அப்போ தான் இந்த இடம் நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃபாக இருக்கிற டியால்டோ சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சொல்லிட்டு நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. அவர் நடந்து போகிற இடத்த போகிறாரு. ஃபுல்லாக கிளாஸ்லாம் உடஞ்சிருக்கு. அதை அவர் நோட் பண்ணுறாரு. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் போகிறாரு. அங்கே சுற்றி நடக்கிறது, கீழே விழுந்து கிடக்கிறது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்போதான் நமக்கும் காட்டுறாங்க. இவர் வெளில பார்க்குறப்போ சின்ன கல்லு மீறி கிடக்கு. அது என்னன்னு தான் நம்ம யோசிக்கும் போது தான் தெரியுது. நியூக்ளியர் கோரை கூல் பண்ணுறதுக்கு கிராஃபைன் சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட்டை வைப்பாங்க. அதுவே உடஞ்சி வெளில வந்து தான் கிடக்கு. அதை வந்து நமக்கு மட்டும் தான் காட்டுறாங்க. இந்த சீன் போயிட்டே இருக்க நேரம் அங்கே தான் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு ஃபயர் ஃபைட்டர் எல்லாத்தையுமே இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட வைக்கிறாங்க. சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஃபைட்டர் எல்லாருமே இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப வந்து பிரச்சனையாயிருச்சு, நீங்கள் வந்து தண்ணி வச்சு தான் அணைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்த ஃபயர் ஃபைட்டர் அவர் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இது போல சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் தான், நான் போயிட்டு உடனே வந்து சொல்லிட்டு சொல்றாங்க. சில என்ன ஆகுதுன்னா, காலையில 1:25 அந்த டைம் பீரியட் போல காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆளை காட்டுறாரு. அவரு வேகமா நடந்து ஒரு ரூமுக்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு ஆள் இருக்கான். அவன் என்ன கேட்கறானா, இதே போர் வந்துருச்சா, யாராச்சும் குண்டு போட்டாங்களா, அதனாலதான் இந்த அளவு ஷேக்கிங் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்லன்னு சொல்லிட்டு நீ ரேடியேஷனை கால்குலேட் பண்ற மிஷின் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கறான். அவனும் எடுத்து அந்த ரேடியேஷனை கால்குலேட் பண்ற மிஷின் எடுத்து கொடுக்குறான். அவர் செக் பண்ணி பாக்குறப்போ அந்த ரேடியேஷனை கணக்கு பண்ணுற மிஷினில் அதிகபட்சமாக என்ன இருக்கோ அதான் இருக்குது.
இதை லாக் அன்லாக் பண்ணணும், அப்பதான் ஃபுல் ரேஷியோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதோட சாவி என்கிட்ட இல்லை, மேலே இருக்கிற ஆள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிடுறான். இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம இங்கிருந்து கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. முகத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். அதை காதில் வாங்காம, நீ சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு அந்த கீயை வாங்க போறேன், நீ மற்ற எல்லா இடத்துலையும் மாட்டிருக்க, நம்ம ஆளை எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். இவன் வேக வேகமா அந்த இடத்துல இருந்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஆப்போசிட்ல 2 பேர் வராங்க. இது போல வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கறப்போ என்ன பண்றாங்கன்னா, லிஃப்ட் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு, நீ படிக்கட்டில் ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை காட்டாரு. வழியை காட்டி நீ அந்த வழியா போன்னு சொல்லிட்டு இந்த ஆள் நடந்து போயிட்டே இருக்கான். இவன் மேலே ஏறி போனால் ஒரு ஆள் வந்து பிளாஸ்ட்ல இருந்து அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கான். அவனை இவன் பார்த்துட்டு கிட்ட போய் பார்க்கறப்போ அவன் உடம்பு ஃபுல்லாவே அந்த கீயை வச்சிருக்கேன்னு சொன்ன ஆள் உடம்பு ஃபுல்லாவே சரிஞ்சிருச்சு. அந்த பிளாம்பாஸ்ட்ல ஃபுல்லாவே வந்துருச்சு. இவன் என்ன பண்றான், அப்போ ஆப்போசிட்ல ஒரு கேப் இருக்கு, அது நெருப்பா வந்துட்டு இருக்கு. அதை கவனிச்ச இவன் அது வெளில போய் பார்க்கறான். வெளில போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த வாட்டர் டேங்க் ஃபுல்லாவே செப்பரேட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. அதுதான் இவன் பார்க்கறான். கண் கூட பார்த்துட்டு பயந்துட்டு வந்துட்டே இருக்கான். அந்த டியால்டோன்னு சொல்ற ஆளு வரான். டியால்டோ சொல்ற ஆள் என்ன பண்றான்னா, மறுபடியும் வெளிலலாம் பார்த்துட்டு மறுபடியும் அந்த கண்ட்ரோல் ரூம்குள்ள வரான். வந்தவன் இன்னும் சும்மா இல்லாம, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, இதுவரையும் நீங்க அணைக்கவே இல்லையா அப்படி சொல்றான். அப்போ இங்க இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கார்பரேட் ராடெல்லாம் வெளில தான் இருக்கு, இருந்தாலும் அது வந்து கோர் தான் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருக்கான். அதெல்லாம் எனக்கு கிடையாது, என் அனுபவத்தில் நான் பார்த்தது தான் சொல்றேன், இன்னைக்கு பஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அங்க இருக்கிற எல்லாருமே இவன் பேச்சு கேட்க மாட்டாங்க. இவன் ஏதோ சொல்றான்னா சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது ஏதோ ஒன்று ஆயிருக்கு, அது நமக்கு தான் சரியில்லை, நமக்கு வந்து கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியும் முடிவு பண்றது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அந்த ஃபயரை அணைக்கிறதுக்காக ஃபயர் இன்ஜின் எல்லாரும் வேகமா நேரத்துக்கு வந்துட்டே இருக்காங்க. டைமை காட்டுறாங்க, காலையில 1:30 மணியை காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்த அணைச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன காட்டுறாங்க, நம்ம ஒரு லேடியை பார்த்துருப்போம், அவங்க ஹஸ்பண்ட் ஃபயர் ஃபைட்டர் இருந்திருப்பார், அவர் அந்த இடத்துக்கு தான் வராது. அதையும் நமக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்றாருன்னா, அந்த ஃபயரை அணைக்கணும்னு சொல்லிட்டு டீப்பெல்லாம் போட்டு அந்த தண்ணி எடுத்து பீச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்க கூட வந்த ஆளு கீழே கிடக்கிற கல்லை வந்து, இது என்ன கல் அப்படின்னு சொல்லிட்டு கையால் எடுக்கிறான். ஆனா அந்த லேடியோட ஃபயர் ஃபைட்டர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நமக்கு தேவையான விஷயம், இது நம்ம கையில் எடுக்கக்கூடாது, கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட சொல்றான். அவன் ஏதோ சின்ன கல் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் கீழே போட்டுறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபயர் அணைக்கிறதுக்கு இந்த ஓஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. தண்ணியை வச்சு ஃபயர் அணைக்கிறதுக்கு வேகமாக ஃப்ரண்ட்ல ஏறி அதெல்லாம் அணைச்சிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பிளான்ட்டுக்குள்ள காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆள் அடிப்பட்டு கிடந்தால அவனை ஒரு ஆள் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஆப்போசிட்ல வர 2 பேர் என்ன கேட்கறாங்க, என்ன விஷயம் கேட்கிறப்போ, இது போல கோர் என்ன ஆச்சு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சாகணும், நாங்கள் போய் கோரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் தூக்கிட்டு வந்த ஆளை கீழே வச்சுட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கோரை பார்க்கறதுக்காக உள்ள போறான். இவங்க எல்லாரும் கோரை பார்க்கறதுக்கு இந்த ஆளை இறக்கி விட்டுட்டு போறாங்க. அதே நேரம் ஃபயர் ஃபைட்டர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தண்ணியை வச்சு அணைச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த ஆள் என்ன பண்றான்னா, தண்ணியை வச்சு வேகமா தான் அணைச்சிட்டே இருக்கான். அப்போ அந்த கல்லை தொட்ட ஆளை காட்டுறாங்க. அந்த கல்லை தொட்டதுனால அவன் கையே ஃபுல்லா சரிஞ்சு போச்சு. அவன் அந்த வழியில துடிச்சிக்கிட்டே இருக்கான். என்ன ரியாக்ட்னு நோவு புரியல. அந்த கல்லை தான் பாக்குறாங்க எல்லாருமே. அந்த கல்லை தொட்டதுனால தான் அந்த ஆளு கை இப்படி ஆச்சு சொல்லிட்டு, இது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே சுத்தமா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஆளை கோரை பார்க்க கூட்டு போறேன்னு சொன்னாங்களா, அவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, கோரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு கேட் இருக்கு, அது வந்து ரொம்ப டைட்டா இருக்கு, இது ஓப்பன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறேன். அப்போ அந்த ஆள் என்ன பண்றான்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு இந்த ஆளு டோர் ஓப்பன் பண்ண ஐடியா அப்படின்னா, நீ உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அனுப்புறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளதான் போறாங்க. அந்த ஆள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இவங்க 2 பேரும் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, அங்க கோரே இல்லை. கோரே இல்லாம தான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை இவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கோர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, இது ரொம்ப பெரிய ரிஸ்க், நம்ம இருந்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டோரை விட்டு என்ன எதுன்னு யோசிக்காம விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த டோர் கிட்ட இந்த ஆளை காட்டுறாங்க. அவன் கொஞ்சமா திரும்பி பார்க்கறான். உடம்புல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தா அந்த பவர் பிளான்ட் நடந்த ஆக்சிடென்ட் ஃபயர் நல்லா தெரியுது. அதை அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க பேபி வராங்க. இது போல நாங்கள் நடந்த இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை கிட்ட போய் பார்க்க போறோம், நீனும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, நான்லாம் பார்த்தேன், என் ஹஸ்பண்ட் அங்கே தான் போயிருக்காரு, நான்லாம் இங்கே இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது லேடி என்ன பண்ணா, நான் போய் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபயர் ஆக்சிடென்ட் நடத்தி இந்த லேடி பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே நம்ம ஆண்டனியை காட்டுறாங்க. ஆண்டனியும் என்னதான் ஆச்சுன்னு தெரியாம முடிச்சுட்டே இருக்காரு. அப்போ அங்கேருந்து ஒரு ஆள் ஒடியாரு இது போல கோர் வெடிச்சிருச்சு, நான் பார்த்தேன், அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வெடிச்சு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, ரன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன பண்றாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, அந்த வாட்டர் டேங்க்ல நிற்கிற ஆக்சிடென்ட் தான், இவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இருந்தாலும் ஆண்டனி என்ன பண்றாருன்னா, நிறுத்தி தான் ஆகணும், நம்ம ராட்ல இடத்துல ஒரு கோர் வெடிச்சு சொல்றான், என்ன பண்ணே தெரியாம எல்லாரும் மூஞ்சி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஆள் என்ன சொல்றாங்கன்னா, பண்ண தப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம், இது போல எதுவுமே வெடிக்கல, நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணு, இதுமாதிரி கோர் வெடிக்கல, வாட்டர் டேங்க் தான் வெடிச்சு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். ஆண்டனி என்ன பண்றாருன்னா, இன்ஃபார்ம் பண்றாரு, இது போல ஒரு விபத்தாயிருக்கு, இதனால என்ன பிரச்சனைனா வாட்டர் டேங்க் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லிடுறாரு. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் வந்து ஒரு லேடிக்கு பிரசவ வலி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன ஒரு நர்ஸ் ஒன்று பாக்குறாங்க, என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இதுவரை நம்ம கிட்ட ஆம்புலன்ஸ் அது வரலையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல, அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அது என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, நம்ம வந்து ஆள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க.
இதே கட் பண்ணால் இவர் ஒரு ஃபோன் அடித்தார்ல, அவர் யாருக்கு அடிக்கிறாருன்னா அந்த பவர் பிளான்ட்டோட அப்போ சூப்பர்வைசர், அதாவது அந்த பவர் பிளான்ட்டை பார்த்துக்கிற ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ ஆக்சிடென்ட்டாக அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக கிளம்புறாரு. அதே நேரம் இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவர் யாருன்னா அந்த பவர் பிளான்ட் பார்த்துக்கிற ஆளோட அசிஸ்டன்ட் மாரி இவரையும் காட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இவரும் அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்தது. இந்த நேரத்தில் எது கூட்டா வெளியே இருக்கிறப்போ இது போல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இது போல வந்து சொல்கிறாங்க. இங்கே போனால் காலையில் 2:30, அதாவது 2:30 மணிக்கு நடக்கிற போல காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகிறாங்க. கேதர் ஆகி அசோசியேஷன் மீட்டிங் போடுற போல ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து ஆண்டனியோ டியால்டோவும் அங்கே தான் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போல் பவர் பிளான்ட் மேனேஜர் என்ன வராருன்னா, இது போல் சின்ன ஆக்சிடென்ட் தானே, நம்ம இதை பார்த்துக்கலாம், இது பெரிய விஷயம் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டியால்டோ என்ன சொல்கிறாருன்னா, சின்ன ஆக்சிடென்ட் தான், வாட்டர் டேங்க் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால தான் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க ஆள் வந்து நம்பவும் மாட்டுறாங்க. என்ன விஷயம், எதுக்கு இவ்வளோ பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம வெளில பேசிதான் ஆகணும், நம்ம ஊரை விட்டு நியூஸ் வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டியால்டோ சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊரில் இருக்க முக்கியமான ஆள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவோம், அவங்க சொல்கிறத வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் 3 பேர் பேசிகிட்டே இருக்க நேரம் காட்டுறாங்க. இங்கே க்ளோஸ்அப்பில் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பார்க்கறதுக்கு நிறைய பேர் சேர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாஸ்ட்ல இருந்து வர ரேடியேஷன் துகள்கள்லாம் பறந்து வருது. அது அப்படியே காற்றுலேயே ட்ராவல் ஆகி அங்கே நிற்கிற பசங்க, அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் மேலேயும் படுது. அங்கே இருக்கிற எல்லாரும் மேலேயும் பட்டு அந்த குழந்தைங்களாம் ஜாலியாக மண்ணில் விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்க மேலேயும் படுது. அப்புறம் எல்லாருமே ஜாலியாக விளையாண்டு அந்த துகள்கள் போகிறத நம்மகிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. அப்புறம் என்னதான் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருக்க நேரம் இங்க இப்போ அந்த பவர் பிளான்ட் ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா, சரி நம்ம போய் இந்த கோரை செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறப்ப என்ன ஆகுதான், கோரை செக் பண்ண இடத்துல ஒரு ரத்தம் இல்லாம இருந்தால அங்க கிடக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு இவன் போய் என்ன எதுன்னு விசாரிக்கிறப்போ அவன் என்ன கேட்கறான்னா, இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து கொடுக்குறாரு, பத்த வைக்கிறாரு. அவனோட நிலைமையை பாக்குறாரு, ரேடியேஷனால உடம்பு ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. அதையும் இவர் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதே நேரம் தண்ணி சொட்டுறது கேட்குறது. என்னதான் தண்ணி சொட்டுது அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்துட்டே இருந்தாதான் தெரியுது, வெளில ஃபயர் ஃபைட்டர்ஸ் தண்ணியை வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க, அதுதான் வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. அப்போது அந்த ஃபயர் ஃபைட்டரோட என்ன கேட்குறாங்கன்னா, இதுவரையும் அணைச்சது போதும், இப்போ நீ உள்ளே போய் அணைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆள் சொல்கிறான். அப்போ திரும்பி பார்க்குறப்ப தான் பார்க்குறான், அந்த ஆள் ரொம்ப சிவியர் ஆகிடுறாரு. அந்த கிராஃபிட் கல்லை தொட்டால் ரொம்ப சிவியராக பாதிக்கும் பட்டுறாரு. அதை கேட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர் ஆள் என்ன பண்ணுறான்னா, பேக் வராரு. பேக் வந்து நம்ம அதுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக வராங்க. எல்லாம் அந்த தண்ணி போகிற ஓஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. உள்ளேயும் போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போயிட்டே இருக்காங்க. அந்த லேடியும் காட்டுறாங்க. அந்த லேடி ஹஸ்பண்ட் இன்னும் காணும், என்னதான் ஃபயர் சொல்லிட்டு அவர் பார்க்கலாம். இவரும் பார்க்குறாரு. இவருக்கே தெரிஞ்சிருது இது போல் ரேடியேஷனாக நமக்கு எது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிடாரு. இவர் ஒய்ஃபை பற்றி அவர் நினச்சிட்டே இருக்க நேரம் இவர் நம்ம கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. அரிசி கட் பண்ணால் காலையில் 3:30 நடக்கிற போல காட்டுறாங்க. 3:30 என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து சொல்கிறாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு, கோர் வெடிச்சிருச்சு, இதனால் பாதிக்கப்பட்டுருச்சு, ரேடியேஷன் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆள் சொல்கிறான். அங்கே ஆண்டனியும் இருக்காரு. சரி இருந்துட்டு போட்டோம், கோரோட ராடெலாம் வெளில தான் இருக்குது, அதை வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தண்ணி பைப்பெல்லாம் மேனுவலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை போய் நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா அந்த தண்ணி பட்டு கூலிங்கில் கோர் நின்றும், அதோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிற ஆள்லாம் சொன்னேன். ஆண்டனி அங்கே போகிறாரு. தூரத்தில் காட்டுறாங்க, ரொம்ப பெரிய ஃபயர் ஆயிடுச்சு. ஊரில் இருக்க முக்கியமான ஆள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அப்போது அந்த கூட்டத்துலேருந்து ஒரு ஆள் வரான். வந்து இது போல் உங்களுக்கு கூப்பிட்றோம், அவங்ககிட்ட ரேடியேஷனை கால்குலேட் பண்ணுற மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க, நாங்கள் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறான். எந்த அளவு ரேடியேஷன் கேட்குறப்ப 3000 பாயிண்ட்ஸ் சொன்னேன். அங்கே இருக்க வந்து வாங்க போகலாம் சொல்லிடுறான். அந்த அசோசியேஷன் மீட்டிங் வருது. அங்கே ஊரில் இருக்க எல்லாரும் பெரிய ஆளும் வராங்க. அது நடக்கிற டைம் காட்டுறாங்க. அது வந்து காலையில் 5:20, அது வந்து காலையில் 5:20 நடக்கிற போல காட்டுறாங்க. எல்லாருமே கேதர் ஆகுறாங்க. கேதர் ஆகி அந்த பிளான்ட்டோட மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் ஃபயர் வால்வில் ஏற்பட்ட பிரச்சனையால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது, இது சும்மா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஃபைட்டர் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆள் சொல்கிறான். அங்கே இருக்கிற இன்னொரு ஆள் சொல்கிறாங்கன்னா, இது போல் இது வெடிச்சிருந்தாலும் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டுருவாங்க, அதனால அவங்களை வந்து நம்ம காப்பாற்றணும், எல்லாரும் வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த ஆண்டனி டியால்டோவும் தூரத்தில் பார்க்குறாரு. அப்போ ஒரு வயசான ஒரு பெருசு ஒன்று காட்டுறாங்க. அந்த பெருசு இவங்க பேச எல்லாத்தையும் கேட்டு தான் இருக்குது. என்ன சொல்கிறான், திடீர்னு பெருசு செஞ்சு இது ஒன்றும் நமக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது, இதை நம்ம பார்த்துக்கலாம், ஊரில் இருக்க லேண்ட்லைன் எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள், வெளிலேருந்து இங்கேருந்து நியூஸ் எதுவும் வெளில போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரே சீல் வைங்க, இங்கேருந்து ஆள் யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசு சொல்லுது. இதனால் நம்ம ஊரை பற்றி பேர் எதுவும் வெளிலையும் போகாது, நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசு சொல்லுது. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ளே இருக்க எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. இந்த பெருசு சொன்னதை கேட்டு இதே நம்ம பண்ணுவோம், இதை வச்சு நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு வெளில ஒரு ஆள் நம்ம பிளான்ட்டோட மேனேஜர்கிட்ட எதை சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாருமே வெளில போயிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ட்டோட மேனேஜர் அவர் பார்க்குறாரு. இவர் யாருன்னு தெரியுதா, வெளில க்ரௌடில் இருந்துட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு போயிருப்பாங்க மிஷின் செக் பண்ணுறதுக்கு, அதுதான் அவர் தான் இவர். அவர் வந்து நான் அவங்ககிட்ட பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சால் எல்லாம் வெளில பண்ணி உள்ளே வராரு. உள்ளே யாராக இருக்காங்கன்னா, இப்போ வந்த ஆள் அந்த பிளான்ட்டோட மேனேஜர் ஆண்டனி டியால்டோவும் இன்னொரு அவரோட அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 4 பேர் தான் அந்த ரூமில் இருக்கிறப்ப இவர் என்ன சொல்கிறான்னா, நான் பார்த்த ரேடியேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது,
இவர் சொன்னது 3000 பாயிண்ட் சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து ஒரு அதிகமான பாயிண்ட் அப்படி சொல்லி இவர் என்ன சொல்கிறாருன்னா அது கம்மியான பாயிண்ட்னு சொல்லும்போது நம்ம கிட்ட இருக்கிற மிஷினே அந்த அளவு தான் போகும், அந்த அளவுக்கு தான் பாயிண்டே இருக்கு, நம்ம அதிக பாயிண்ட் கால்குலேட் பண்ணுற மிஷின் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற இன்னொரு ஆள் என்ன பண்ணுறா, நீ சரி நீ சொல்கிறது சரின்னு வச்சுப்போம், என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ இது போல் கோர் வெடிச்சிருச்சு, பாயிண்ட் அதிகமாக காட்டுது, ஏன் வச்சிருந்த பாயிண்ட்லேயே ஹையஸ்ட் பாயிண்ட் வரையும் அது போகுது, அதனால் கோர் வெடிச்சிருக்கு, நம்ம மக்கள் எல்லாரையும் வெளியேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. ஆண்டனியோ டியால்டோ என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறது போய், உனக்கு எதோ ஆயிடுச்சு, இதுமாரி கோர் வெடிக்கவும் இல்லை, எதுவுமே ஆகவே இல்லை, வாட்டர் டேங்க் தான் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் சொல்கிறான் கோர் தான் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் கால் கேட்குறது, இப்போ என்ன தான் சொல்ல வர, கோர் வெடிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி அதை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பார்த்தேன்னு சொன்னல, நீ ரேடியேஷனை கண்டுபிடிச்ச சொன்ன, நீனே ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்து எனக்கு டேரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணி கோர் வெடிச்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரா, கோர் கிட்ட போனால் இறந்துன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் தான் சொல்கிறாரு. இருந்தாலும் நீ தான் போய் ஆகணும், நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஆண்டனியோ டியால்டோவை காட்டுறாங்க. அவன் திடீர்னு என்ன பண்ணா வாமிட் பண்ண ஆரம்பிச்சார். என்னன்னு பார்த்தா இவர் அந்த வெடி விபத்து நடந்தப்போ அங்கே தானே இருந்தார், இவர் ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டிருக்காரு. இவர் அங்கேருந்து சோல்ஜர் எல்லாரையும் தூக்கிட்டு போக சொல்லி அங்கேருந்து ஆள் சொல்லிடுறான். மேனேஜரும் அவர் அசிஸ்டண்ட்டும் நிற்கிறாங்க. மேனேஜரும் அவர் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாருன்னா, மேனேஜர் அசிஸ்டன்ட் வந்து நீ வந்து செக் பண்ணி சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆர்டர் மாரி போட்டுடுறாங்க. இவர் நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரோ, காட்ஸ் இவர் கூட்டு போய் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கால் சொல்லிடுறான். சரி சொல்லிட்டு காட் கூட இவரும் போகிறாரு. அதே நேரம் என்ன ஆகுதுன்னா, எங்கள் பிளான்ட்ல கட்டுறாங்க. ஆண்டனியும் அவர் கூட இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, மேனுவலாக தானே பைப் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போய்ட்டு மேனுவலாக பைப் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவர் சொல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லி, நம்ம எதுவுமே தப்பு பண்ணலை, என்ன ஆச்சு நமக்கு தெரியல, நம்ம அது சரி பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லி அந்த பைப்பெல்லாம் மேனுவலாக ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது இந்த ஆளை காட்டுறாங்க. இவர் என்ன சொல்கிறாங்க, அவர் பேச்சை கேட்டுட்டு கோரை செக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பில்டிங் மாடிக்கே வந்துடுறாரு. அங்கே போய் பார்த்தா பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. லாங் ஷாட்லாம் நம்ம காட்டிட்டே இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சமாக பொறுமையாக அதுக்கிட்ட நடந்து போயிட்டு தான் இருக்காரு. அவர் நல்லா கிட்ட போய் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா கோர் ஃபுல்லாக எரிஞ்சு கவனிக்கிறாரு. அவர் திரும்புகிற மாதிரி காட்டுறாங்க. அவர் திரும்புகிற மாதிரி பார்க்குறப்ப தான் நமக்கே தெரியுது அந்த ரேடியேஷனில் அவர் பாதிக்கப்பட்டுறாரு. மூஞ்சி ஃபுல்லாக ரெட்டானது பார்த்தோன்னே கோர் வெடிச்சு தெரியுது. அதே நேரம் இந்த ஆண்டனியோ டியால்டோவை காட்டுறாரு. அவர் வெளில வரப்போ எல்லாருமே பாதிக்கப்பட்டு மயங்கி விழுறது, ரத்தத்தை வாந்தி எடுத்து கலக்கிறது. அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர், ஃபயர் ஃபைட்டர் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாத்தையும் அவங்க காட்டிகிட்டே இருக்காங்க. அந்த ரேடியேஷனில் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, தூக்கிட்டு போகிற நேரமே அப்போ வந்து அந்த பவர் பிளான்ட்டை பார்க்குறாரு. அது ரொம்ப புகையை தள்ளிட்டு இருக்கிறத பார்த்தா இவர் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவர் தப்பு பண்ணல அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. அசோசியேஷன் மீட்டிங் நடந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே இவர் வந்து சொல்கிறாரு, இது போல் கோர் தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க தலையில் கை வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி காட்டுறாங்க. இந்த லேடி யாருன்னு தெரியுதா, அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறப்போ நீ ரெஸ்ட் எடு, ஆள் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சத்தம் கேட்டு அந்த லேடி எழுந்திருக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு தெரியுது, இவர் ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாங்க. நிறைய ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது பெரிய இது விஷயமாயிடுச்சு போல், இதை நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஆம்புலன்ஸ் நிறையா பார்த்துட்டே இருந்தவங்க நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு ப்ரொஃபஸருக்கு கால் வருது. இவர் யாருன்னு சொல்லுமா, ஸ்டார்டிங்கில் தூக்கு போட்டு இருந்திருப்பார்ல அவர் தான் இவர். அவருக்கு ஒரு கால் வருது. இதே போல் செர்னோபில்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இதை போய் நீங்கள் வந்து உங்கள் ரிசர்ச்சை வந்து சொல்லணும். இவர் யாருன்னா நியூக்ளியர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். இவர் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிற ஆளாக இருப்பார். நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் அவருக்கு சொல்லுது. லாங் ஷாட்லேருந்து நம்ம அந்த பவர் பிளான்ட்டை கட்டுறாங்க. நிறையா புகை போயிட்டே இருக்குது. இங்கே மேனுவலாக ஓப்பன் பண்ண ஆளாக கட்டுறாங்க. இவங்க ஓப்பன் பண்ண இவங்களும் ரேடியேஷனில் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அவங்க டோனே சும்மா சேஞ்ச் ஆகுது. அதே நேரம் நிறையா புகை வெங்கிறது வெளியேறுது. இது ஃபுல்லாகவே ரேடியேஷன், இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஊர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுது. அங்கே ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனாலும் அந்த ஊருக்குள்ள இருக்க இடத்த கட்டுறாங்க. அங்கே சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. சின்ன பசங்க ஓடி விளாண்டு தான் இருக்கிற மாதிரி நமக்கு ஷார்ட் காட்டுறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தெரியுது அந்த ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டு ஒரு பறவை கீழே விழுந்து துடிச்சு இறந்து போகுது. அதை காட்டிகிட்டே இருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட நம்மக்கிட்ட முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு பார்த்து முடிக்கிறப்போ சூப்பரான சீரிஸ் பார்த்தோன்னு இருக்கும். அதுமாரி ஒரு பயமான சீரிஸ் பார்த்த மாரி தான் இருக்கும். இது எல்லா சீரிஸையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பேரசைட் தி கிரேட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ஸ் போட்டிருக்கோம். அந்த சீரிஸை பாருங்கள், இதோட சூப்பராக இருக்கும். மேலே லிங்க் தரேன், அதை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் யூனிக்.